மாற்று அரசியலை நோக்கி பயணித்ததால் கேப்டன் வாக்கு சரிந்ததா, இல்ல நம்பிக்கை துரோகிகள் கேப்டனுடன் இருந்தவர்கள் சென்றதால் அவர் வாக்கு சதவீதம் குறைந்ததா, இல்ல 51 இடங்களை வைத்துக் கொண்டு அன்று கலைஞர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழும் என்ற சொல்லை கேட்காமல் அவர் மாற்று அரசியலை நோக்கி பயணித்ததால் விழுந்தாரா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விலாசம் தான் இந்த பதிவு. முழுமையா கேளுங்க. 2011 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராகிறார் விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. 2011க்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராகிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை கையில் எடுத்த பிறகு மக்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் அவர் முதலில் கையில் எடுத்த பிரச்சனை வந்து பால் விலை, பஸ் கட்டணம், மின்சார உயர்வு, அத்தியாவசிய தேவை உயர்வு, இதெல்லாம் வந்து விலைவாசி உயருது. எத்தனை சதவீதம் உயருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே 100 மடங்கு. நடுராத்திரி 12 மணிக்கு சொல்லாம கொள்ளாம 75 ரூபாய்க்கு இருந்த டிக்கெட் 150 ரூபாய்க்கு மாறுது, 130 ரூபாய்க்கு மாறுது. ஏன்னா கோயம்புத்தூர் போறதுக்கு 75 ரூபாய் 80 ரூபாய் டிக்கெட்னா 140 ரூபாய் 135 ரூபாய் ஆகுது. அப்படியே மின்சார கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு 35 விழுக்காடு கூடுது. பால் விலை பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய் கூடுது. இதுல இருந்து விலைவாசியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அதை முன்னெடுக்கிறார். இதுல ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து பிரச்சனை வந்து கூட்டணி முறியுது. ஆனா 2011 அவர் முக்கியமா ஜெயலலிதாவோட கேட்டது என்னன்னா, அவர் எடுத்து வச்ச பிரச்சனை என்னன்னா விலைவாசி உயர்வை கட்டுக்குள்ள வைக்கணும். 2வது அவர் கேட்ட பிரச்சனை கந்து வெட்டி கொடுமை, நில அபகரிப்பு. இந்த திமுக பீரியட்ல அதிகமாக தலை தூக்கிய கந்து வெட்டி, நில அபகரிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயலலிதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் 2500 வழக்குகள், நில அபகரிப்பு வழக்குகள் வருது. சரியா? இது விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து வரவேற்பு கொடுது. 2014 ஒரு மாற்று சக்தியாக உருவாகிறாரு கேப்டன். அதற்கு அவர் என்ன எடுத்து வைக்கிறார் முடிவுனா, நரேந்திர மோடியை, மத்தியில இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை ஒரு கூட்டணிக்குள் கொண்டு வந்து மாபெரும் கூட்டணியா கொண்டு வர்றாரு. இது ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்பார்க்கிறது. மோடியா லேடியா அப்படின்ற ஒரு இது எடுக்கிறார். அன்றைக்கு நிலவரத்துல அவரை தவிர, விஜயகாந்தை தவிர்த்து யாருக்குமே வாக்கு சதவீதமே கிடையாது. பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் கிடையாது. சொல்லும் அளவுக்கு பாஜக பெரிய கட்சி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகள், அன்னைக்கு பாமக இருந்தது, அனைத்து கட்சியும் இருந்துச்சு. அந்த கட்சிக்கு யாருக்குமே வாக்கு சதவீதமே கிடையாது. அதனால அன்னைக்கு 19% வாக்கு தேமுதிகவின் வாக்கு. ஆனா இவங்க நின்ற இடத்துல தன்னோட வாக்கு சதவீதம் உயர்த்திக்கிட்டாங்க. அங்க அவருக்கு கேப்டனுக்கு தொய்வு ஏற்படுது. மறுபடியும் 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு மாற்று தலைமையை அவர் உருவாக்குறாரு. ஆனா 2015 நம்முடைய இலக்கு தனித்து கூட்டணி, தனித்த ஆட்சி அப்படின்னு தான் அவர் உருவாக்குறாரு. அதை தான் நினைச்சிருக்காரு. ஆனா வேறு வழி இல்லாம அன்றைக்கு வைகோ, திருமாவளவன் போன்றவர் வந்தனால அவங்களை சேர்த்து கொண்டு இந்த கூட்டணி, மக்கள் நல கூட்டணியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு அவரு தனக்கான வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி பயணிக்கிறார். அதையும் பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக, திமுக பணம் கொடுத்து இந்த தலைவர்களை விலைக்கு வாங்கி கடைசி நேரத்தில் வைகோ போன்றவர்களை இந்த கூட்டணியில் நான் இல்லை, போட்டியிடவில்லை, எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி 2016 மிகப்பெரிய அளவுல வந்து தொய்வடைகிறார். ஆனா அன்னைக்கும் 22% வாக்கை பெறுகிறார். அவர் கூட்டணியில் இருந்த யாருக்கும் வாக்கு கிடையாது. நீங்க திருமாவளவனுக்கு வாக்கு கிடையாது, வைகோவுக்கு வாக்கு கிடையாது, கம்யூனிஸ்ட் வாக்கு கிடையாது. எல்லாம் ஒரு சதவீதம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா மாபெரும் ஒரு எழுச்சியோடு அந்த கூட்டணியை வழிமுறிந்து செய்கிறார். ஆனா சொல்லும் அளவுக்கு வெற்றி இல்லை என்றாலும் அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்று அரசியல் திட்டத்தை அவர் எடுக்கிறார். அதற்கு பிறகு 2019 அவருடைய தலைமையிலான ஒரு நாடாளுமன்ற தேர்தலை தேர்ந்தெடுக்கிறார். அதிலும் குறிப்பிட்ட சதவீத வாக்கை பெறுகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2021 பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுக்கிறார், இனி கூட்டணி ஆட்சியில் போலாம், கூட்டணியோட போலாம் அப்படின்ட்டு அதிமுகவுக்கு அவர் ஒரு கிரீன் சிக்னல் காட்டுறாரு. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, கடைசி வரைக்கும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தாமலே இழுவரி செய்து கடைசி நேரத்தில் தேமுதிகவை கலட்டி விடுகிறார். அந்த நேரத்தில் அமமுக, அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியில ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தோடு அந்த கட்சியில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் ஒரு தொய்வை மறுபடியும் தேமுதிக சந்திக்குது. அந்த நேரத்திலும் கூட டிடிவி தினகரனுக்கு வாக்கு கிடையாது. அவர் முதலில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார். ஆனா தேமுதிகவின் வாக்கு அப்படியே தான் இருக்குது. அதனுடைய வாக்கு தான் எல்லா சதவீதமும். ஆனால் இங்கு மறுபடியும் தேமுதிக தோற்கிறது. ஆனால் வாக்கு சதவீதம் என்ற பெயரில் இவர்கள் போட்டியிடுகிற இடத்தை மட்டும் வைத்து கணிப்பிடப்படுகிறது. அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 அன்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு யாருமே கிடையாது கூட்டணியில. ஒன்லி அதிமுக, தேமுதிக. இந்த அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்த பிறகு எந்த கட்சியும் கூட்டணி இல்லை. அதிமுக ஒரு வாக்கு சதவீதம் உள்ள கட்சி. ஆனா எடப்பாடி வந்த பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சிதறி அவருக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஆனால்
விஜயகாந்தனுடைய பேரும் புகழும் அவர் இறப்பினுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக அவர் கிடைத்தது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட அரசியல் வரலாற்றில் இதன் மூலமாகத்தான் சரிந்திருக்கிறார். ஆனால் 2016க்கு பிறகு எந்த ஒரு பெரும்பான்மையோட கட்சியும் அவருக்கு கூட்டணி வைக்கவில்லை. நிச்சயமாக இம்முறை பெரிய கட்சியினுடன் கூட்டணி வைத்தால் தேமுதிக நிச்சயமாக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை படைக்கும் அளவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்களோ அத்தனை தொகுதியிலும் வென்றெடுக்கக்கூடிய சக்தி தேமுதிகவுக்கு இருக்கிறது. தேமுதிக இதுவரை 20 ஆண்டு காலம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 40 ஆண்டு காலமாக மாபெரும் எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டே இருக்கிறது. தனித்த அரசியல், மிக கண்ணியமாக நேர்மையாக பிறரை விமர்சித்து, அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய தாக்குதல் இல்லாமல் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியோடு பயணிக்கிறது. புரட்சி கலைஞர் இருந்த போதும் சரி, அவர் மறைந்த போதும் சரி, அதில் இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகள் மாறாத அன்பும் தடுமாற்றமில்லாத அரசியல் எழுச்சியோடும் இன்று வரை சென்னை முதல் குமரி வரை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய புரட்சி கலைஞருடைய தொண்டர்கள் பேரழிவு வரும்போது, இயற்கை சீற்றம் வரும்போது, மக்கள் சொல்லில்லாத துயரத்துக்கு வரும்போது எல்லா நேரங்களிலும் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு என்ற கொள்கையின் வழியில் எல்லோருக்கும் உதவி செய்கிறார். பிற கட்சியில யாருமே செய்யறதில்லை. இரண்டாவது, எல்லா நேரங்களிலும் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் சென்னைனா, ஒரு நாள் கன்னியாகுமரினா, ஒரு நாள் மதுரைனா, ஒரு நாள் விருதுநகர்னா, ஒரு நாள் திண்டுக்கல் என்ற மாதிரி 234 தொகுதிகளுக்கும் வந்து ஆர்ப்பாட்டங்கள், கலை நல்ல நிகழ்ச்சிகள் போன்றவற்றை கலந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிற கட்சியை பாருங்க, குறிப்பா பாமகவை எடுத்துங்க. தேர்தல் வரும் 6 மாதத்துக்கு முன்னால் வருவார்கள், வன்னிய சமூகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பார்கள். ஒரு ஆர்ப்பாட்டம், காவேரி நீர் போன்றவற்றை ஆரம்பித்து அப்படியே வந்து எலெக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலை காட்ட மாட்டாங்க. திமுக அதே போலதான். சட்டப்பேரவை நடக்கும் போது ஒரு 3 நாள் 4 நாள் போராட்டங்களை அறிவிப்பார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சத்தம் இல்லாமல் இருப்பார்கள். எதிர்கட்சியானவுடன் மிக துல்லியமாக செயல்படுவார்கள். அதிமுக அதேதான். ஆனா தேமுதிக தொடர்ந்து மக்கள் பணியை மக்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறது. புரட்சி கலைஞர் சொன்னது போல மக்களுக்காக மக்கள் பணி திட்டம் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்று வரை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாபெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் மக்கள் மனதில் ஏன் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்றாங்கன்னு புரியல. ஏன்னா உங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் எல்லாவற்றுக்கும் வந்து பங்கேற்கிறார். பேரழிவு போது உங்களுக்கு உதவி செய்கிறார். இதை விட நல்லவர் உங்களுக்கு கையில் கிடைப்பாரா? கார்ப்பரேட் நிறுவனத்தை அறவே அவர் ஏற்பதில்லை. மது ஒழிப்பை முழுமையாக ஏற்கிறார். கல்விக்கும் சரி, எதற்கும் சரி, அவர் எல்லாவற்றுக்கும் சிந்தனையோடு அறிவோடு ஒரே